ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம ரசப்பொடி நுணுக்கி ஃப்ரெஷ்ஷாக ரசம் வைக்கிறது பார்க்கலாம். நுணுக்கலாங்க. ரசப்பொடிக்கு ஒரு பொடி துவரம்பருப்பு, அதே மாதிரி ஒரு அரைப்பொடி தனியா, நம்ம கையில் அரைப்பொடி தனியா, அதே மாதிரி ஜீரகமும் அரைப்பொடி போட்டோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரைப்பொடி மிளகு எல்லாம் போட்டு, இப்போ பெருங்காயமும் இதில் மொத்தத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், அரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், போட்டு அரைச்சி வச்சிரும். காஞ்சி போன கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் பச்சையாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, காஞ்சி போய் இல்லை. இதை ஓட்டி வச்சுக்கலாம் நம்ம ரசப்பொடிக்கு. இதுலேயே ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டாச்சு, பெருங்காயமும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இதை நம்ம அரைச்சிடுவோம், ரசப்பொடியை ரெடி பண்ணிவிடுவோம். காஞ்சி போன கருவேப்பிலை இருந்தாலும் போட்டுக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இருக்கிறதால நான் போடலை. ரசப்பொடி அரைச்சிட்டு பார்க்கலாங்க. ரசப்பொடி நுணுக்கியாச்சு. ஒரு 1 வீக்குக்கு வச்சுக்கலாம். நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கலாம். நிறைய அரைச்சி வச்சாலும் ஒரு மாதிரி மக்கின ஸ்மெல் வந்துடும். நம்ம இது ஒரு 1 வீக் வச்சுக்கலாம். இப்போ ரசம் வச்சிடலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டாச்சு, ஒரு தக்காளி. அதுலேயே புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி போட்டாச்சு. ரசப்பொடி போட்டுக்கலாம். ரசப்பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி போட்டாச்சு. தேவையான அளவு கல் உப்பு போட்டுடலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பும் போட்டாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தக்காளியோடு சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். பூண்டு நல்லா பெரிய பெரிய பூண்டாக இருக்குது, மலை பூண்டு. ஒரு 2 பல் இடித்து போட்டுக்கிட்டா போதுங்க, நிறையா போட வேண்டாம். தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா போட்டு தான் தாளிக்க போகிறேன் நான். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பல்லாக இருக்குது, அதனால் ஒரே ஒரு பல் எடுத்துக்கிறேன் நான். ரசத்துக்கு இடித்து போட்டுப்போம். ஒரு பல்லே ஒரு 3 பல்லுக்கு ஈக்குவலாக இருக்குது, அதனால் ஒரு பல் இடித்து போட்டுக்கலாம். அப்படியே ரசத்துக்கு இடித்து போட்டோம். பருப்பு ரசம், பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம். இந்த பருப்பு தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். பருப்பு ரசம், பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம், இதை ஊற்றியாச்சு. நல்லா கடைஞ்சி ஊற்றிடலாம். பருப்பு ரசம் அருமையாக இருக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கும் பாவக்காய் தொக்குக்கும் பருப்பு ரசம் ரொம்ப அருமையாக இருக்கும். சால்ட்டு வேணால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம். இதிலே பெருங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம பெருங்காயம் கொஞ்சம் முதல்ல மொத்தத்திலே சேர்த்துருக்கோம், இருந்தாலும் இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம். பருப்பு ரசம் இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம இந்த பச்சை மிளகா ஒரு 2-3 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சோடனே ரசத்தை ஆட் பண்ணி நுர வந்தோடனே இறக்கிட வேண்டியதான். பருப்பு ரசம் பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பருப்பு ரசம் வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு விதமான ரசம் வச்சா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி ரசம் வச்சு கொடுத்துட்ருக்கூடாது, மாற்றி மாற்றி வைக்கணும். எம்மியான பருப்பு ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நுரைச்சிட்டு வந்தோன்னே எடுத்து ஊற்றிடலாம். நம்ம நல்லா நுரைச்சிட்டு வந்துடுச்சு, ரசம் எடுத்து ஊற்றிடலாம். பருப்பு ரசம் எம்மியாக சூப்பராக, பார்க்கவே எப்படி இருப்பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. அந்த ஃப்ரெஷ்ஷான ரசப்பொடியில் செஞ்ச பருப்பு ரசமும் சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள்,
பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். அதை இந்த பேஸ் வச்சுக்கிட்டு நம்ம எல்லா ரசமும் செஞ்சிடலாம். நிறைய ரசம் இதில் செய்யலாம். இதில் பருப்பு ரசமும் ஒரு வகை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்